எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய கவிஞனின் வரிகளை முன்வைத்து உங்கள் அனைவருக்கும் அறிவியல் வாசனையோடு அன்பின் வாழ்த்துக்களையும் 9வது புத்தக கண்காட்சியினுடைய சிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விதைகள் வாசகர் வட்டம் மற்றும் ஸ்ரீ சுந்தர் மஹால் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்விற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் சாயங்கால சந்தோஷங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பு வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, வெகு தூரத்திலிருந்து நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, மாணவ மாணவிகளே, உலகத்தின் சின்ன சின்ன பாவங்களில் ஒன்று ஒரு எழுத்தாளனை பேச சொல்வது. அவன் எழுத்துக்காரன், அவனை பேச சொல்வது உலகத்தின் சின்ன சின்ன பாவங்களில் ஒன்று. உலகத்தின் பெரிய பெரிய பாவங்களில் ஒன்று எது தெரியுமா? ஒரு விஞ்ஞானியை அழைத்து பேச சொல்வது. அதிலும் இந்த மேடையில் பேச்சு கலையில் தேர்ந்த நிபுணர்கள், பேராசிரியர்கள், மேடையை பலமுறை அலங்கரித்தவர்களுக்கு மத்தியில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவின் ஜெட் என்ஜின் விமானத்தின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியை அழைத்து வந்து பேசுங்கள் என்று சொல்வது உலகத்தின் பெரிய பெரிய பாவங்களில் ஒன்று. அந்த பாவத்தை செய்திருக்கிற விதைகள் வாசகர் வட்டத்திற்கும் அந்த பாவத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய திருமண மண்டப உரிமையாளருக்கும் பிற நண்பர்களுக்கும் என்னுடைய கடிந்து கொள்ளுதல் சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊர்ல உரையாற்ற சென்றால் சந்தன திலகமிட்டு வரவேற்பார்கள். ஆனால் ஒரு சந்தன நகரமே திரண்டு வந்து வரவேற்பது மிக மிக சிறப்பு. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட அளவில் சத்தியமங்கலம் என்று நான் கால்சட்டை சிறுவனாக நாளிதழ்களிலும் பிறர் சொல்லவும் கேட்ட ஒரு ஊரின் நிலத்தில் முதலாக பாதம் பதிக்கிற வாய்ப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது அண்டை நாடு நம்மை சீண்டி பார்த்தது. நமது தேசம் அதற்கு தக்க பதிலடியை கொடுத்தது. ஞாபகம் இருக்கா? அந்த பதிலடியில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கிய நிறுவனம் DRDO, The Defense Research and Development Organization, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். நமது DRDO நிறுவனம் உருவாக்கிய பிரம்மோஸ் ஏவுகணை, நமது DRDO நிறுவனம் உருவாக்கிய ஆகாஷ் ஏவுகணை, நமது DRDO நிறுவனம் உருவாக்கிய வானத்திலேயே பறந்து கொண்டு தகவல்களை பரிமாறக்கூடிய அந்த விமானம், இந்த மூன்றும் அந்த பதிலடி தாக்குதலில், துல்லிய பதிலடி தாக்குதலில் பெரும் பங்காற்றி தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தந்தன. அப்படிப்பட்ட நிறுவனத்தின் பிரதிநிதியாக உங்கள் முன்பாக சத்தியமங்கலம் மண்ணில் நிற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். உலகத்தில் 4 நாடுகள் தான் நவீன போர் விமானத்தினுடைய என்ஜினை வடிவமைக்கக்கூடிய தகுதியும் திறமையும் பெற்ற தேசங்கள். உலகத்தின் 4 நாடுகள் தான். 5வது தேசமாக நமது பாரதம் இந்த ஜெட் என்ஜின் ஆராய்ச்சி பணியில் ஆர்வமோடு ஈடுபாடோடு நமது ராணுவ விஞ்ஞானிகள் களமாடி வருகிறார்கள். இந்த ஜெட் என்ஜின் ஆராய்ச்சி
செய்கிற விஞ்ஞானிகள் குழுவில் தமிழகத்தின் சார்பில் நானும் இருக்கிறேன் என்பதை போதுமான பணிவுடன் இந்த மேடையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். DRDO என்றாலே ஏவுகணை, போர் விமானம், நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பங்கள், போர்க்கப்பல் தொழில்நுட்பங்கள், துப்பாக்கி. என்ன சார், எல்லாமே அழிவுக்கு தேவையான ஆயுதங்களை தான் தயாரிக்கிறீங்களா? நண்பர்களே, உயிரை கேட்கிற ஆயுதங்கள், ஏவுகணைகள், போர் விமானங்களை தாண்டி உயிரை காக்கிற பல தொழில்நுட்பங்களை DRDO நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாவற்றையும் தொகுத்து, பலவற்றை தொகுத்து, போர் முனை முதல் தெருமுனை வரை என்று ஒரு புத்தகமாகவே நான் எழுதியிருக்கிறேன். நேரம் இருக்கும் பொழுது அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி போர் முனைக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் பொதுமக்களினுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கின்றன என்று பல உதாரணங்களின் மூலம் விளக்கி இருக்கிறேன். இன்று அவற்றில் சிலவற்றை பேசலாம் என்று இருக்கிறேன். பேசலாமா? தண்ணீர் மிக மிக முக்கியமானது. நம்முடைய ராணுவ வீரர்களும் கூட போர்க்காலங்களில், போர்க்களங்களில் அவர்களுக்கான நீர் தேவை அதிகம். டேங்கர் லாரி பார்த்துருக்கீங்களா? இந்த பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் இல்லையா? இல்லை. சில நகரங்கள்லாம் டேங்கர் லாரி, தண்ணீர் லாரி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. தண்ணீர் லாரி என்ன செய்யும்? தண்ணீர் எடுத்து வந்து அந்த வீட்டிற்கோ அல்லது நிறுவனத்திற்கோ தண்ணீர் தரும். DRDO நிறுவனம் உருவாக்கிய ஒரு தண்ணீர் லாரி என்ன செய்யும் அப்படின்னா, தண்ணீரை கொண்டு வந்து வெறும் தண்ணீரை தருகிற ஒரு விநியோக லாரி அல்ல அது. இயற்கை பேரிடர் நடக்கிற காலங்களில், பூகம்பம், பெருவெள்ளம், பெருவெடிப்பு, கட்டிட விபத்துக்கள் என்று நீர் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இதை பயன்படுத்தலாம். அந்த லாரி என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணீரே கொண்டு வராது. சார், என்ன சார், தண்ணீரே கொண்டு வராத லாரிக்கு தண்ணீர் லாரின்னு பேரா? அந்த லாரி தண்ணீரே கொண்டு வராது. பக்கத்தில் இருக்கிற குளமோ குட்டையோ எதுவாக இருந்தாலும் அந்த லாரியிலிருந்து ஒரு குழாயை அதில் இறக்கினால் 1 மணி நேரத்தில் 3000 லிட்டர் தண்ணீரை சுத்திகரித்து அந்த லாரி தரும். இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு லாரி. அந்த லாரி எங்கிருந்தும் நீர் நிரப்பிக் கொண்டு வருவதில்லை. அந்த விபத்து நடந்த, பேரிடர் நடந்த பகுதிகளிலேயே நீர் நிலைகள் இருந்தால், எந்த விதமான நீர் இருந்தாலும் அந்த லாரி ஏறக்குறைய 7.5 டன் 7.5 டன் எடையுள்ள அந்த லாரி அங்கேயே உடனடியாக நீரை முகந்து 1 மணி நேரத்தில் 3000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை தரும். இந்த லாரியை நாங்கள் ராணுவ வீரர்களுக்காக போர்க்காலத்தை மனதில் கொண்டு வடிவமைத்தோம். ஆனால் நமது மாநிலத்தை தாக்கிய சுனாமி, அந்த நேரத்தில் நாகப்பட்டினம் பகுதி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த லாரியை அங்கே நிறுத்தி மணிக்கணக்காக அதை இயக்கி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்கினோம். என் நண்பர்களே, ராணுவ ஆராய்ச்சியின் மக்கள் முகம் உயிர் கேட்கும் தொழில்நுட்பங்கள் மட்டுமல்ல, உயிரை காக்கிற தொழில்நுட்பங்களையும் நமது ராணுவ விஞ்ஞானிகள் இரவும் பகலுமாக தமது ஆய்வு கூடங்களில் ஆய்வு செய்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக, கடைசி இந்திய குடிமகனின் கண்ணீரை துடைக்கிற ஒரு கைக்குட்டையாக இப்படிப்பட்ட பல படைப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். எத்தனை பேர் வீட்டில் வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துறீங்க? வாட்டர் ஃபில்டர் இருக்கு இல்லையா? இந்த வாட்டர் ஃபில்டரோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பனிமலையில ராணுவ வீரர்கள் இதை பயன்படுத்த முடியாது. நீரினுடைய வெப்பநிலை உறைநிலைக்கு அருகாக செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற
ஃபில்டர் குடிநீர் வடிகட்டி வேலை செய்யாது. நமது இமயமலை பகுதிகளில் இரவும் பகலும் கனமான ஆயுதம் ஏந்தி தேசம் காக்கும் நேச பணியில் ஈடுபட்டிருக்கிற வீராங்கனைகளுக்கும் வீரர்களுக்கும் நாம் நீர் தர வேண்டும். நாங்கள் எங்கள் ஆராய்ச்சியில் ஒரு குடிநீர் வடிகட்டியை உருவாக்கினோம். வாட்டர் ஃபில்டர். -25 டிகிரி வரை வெப்பநிலை உறைந்தாலும் இந்த குடிநீர் வடிகட்டி பாதிப்படையாது. நீங்க பேக் பேக் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, முதுகு பை. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வாட்டர் ஃபில்டரை ஒரு பேக் பேக் வடிவில் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு லேப்டாப் பேக் மாட்டுவதை போல ராணுவ வீரர் முதுகில் இந்த நீர் வடிகட்டி இயந்திரத்தை மாட்டிக்கொண்டு அவர் நடந்து செல்லலாம். அவருக்கு தேவைப்படும் போது, அந்த குழுவுக்கு தேவைப்படும் போது நீரை வடிகட்டி பயன்படுத்திக் கொள்ளலாம். அங்க மின்சாரம் இருக்காதே, எப்படி? நம்ம வீட்டில் ஃபில்டர் மின்சாரம் தேவை இல்லையா? எல்லை பகுதிகளில், மின்சாரம் இல்லாத பகுதிகளில் எப்படி இந்த வாட்டர் ஃபில்டர் வேலை செய்யும் என்றால், நாங்கள் ஒரு கை பம்பு கொடுத்துருக்கோம். அது மின்சாரம் இருந்தால் அதில் பொருத்தி கொள்ளலாம். இல்லை என்றால் பம்பு நீங்க எப்படி இயக்குகிறீர்களோ அதை போல நீங்கள் இயக்கி 1 மணி நேரத்தில் 12 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை அதில் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் பல அரசு துறையினரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்னும் ஒருபடி மேலே சென்று கடலில் இருக்கக்கூடிய கடற்படை ராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள் தாகத்திற்கு எங்கே போவார்கள்? தண்ணீர் கொண்டு செல்வார்கள். ஆனால் அவசர காலத்திற்கு அந்த கடல் நீரை குடிநீராக்க வேண்டும். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ என்று ஒரு கவிஞர் திரையில் பாடலாக எழுதியிருந்தார். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஒரு சிறிய வடிகட்டியை உருவாக்கி இருக்கிறோம். ஒருத்தர் கையிலேயே அதை சுமந்து கொண்டு செல்லலாம். கடல் நீரை அதில் ஊற்றி வடிகட்டலாம். இப்போ இந்த குடிநீர் இதனுடைய தரத்தை எப்படி பிரிப்பார்கள் என்றால், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், இதில் கரைந்துள்ள பொருட்களின் அளவை அளப்பார்கள். உதாரணமா குடி தண்ணீர் எல்லாம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, இதில் கலந்துள்ள பொருட்களின் அளவு 1 லிட்டர் தண்ணீர்ல 500 மில்லிகிராமுக்கு கீழே இருந்தால்தான் அதை மனிதர்களால் குடிக்க முடியும். கடல் தண்ணியில அளந்து பார்க்கும்போது எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 1 லிட்டர் தண்ணியில 500க்கு கீழே இருந்தால்தான், 500 மில்லிகிராமுக்கு கீழே பொருட்கள் கலந்திருந்தால் அதை குடிநீராக பயன்படுத்திக் கொள்ளலாம். கடல் நீர் 1 லிட்டர் நீரில் 35,000 மில்லிகிராம் பொருட்கள் கலந்திருக்கின்றன. பயன்படுத்தவே முடியாது. நாங்கள் உருவாக்கிய இந்த வடிகட்டி ஃபில்டர் 35,000 மில்லிகிராம் பொருட்கள் கலந்திருக்கக்கூடிய நீரை அதில் ஊற்றினால் 1 மணி நேரத்தில் அந்த நீரை 500 மில்லிகிராம் அளவுக்கும் குறைவாக மாற்றி நமது கடற்படை வீரர்கள் குடிப்பதற்கு வசதியாக ஆழ்கடலிலேயே இந்த குடிநீர் பிரச்சனையை நாம் தீர்த்திருக்கிறோம். அந்த கவிஞர் கேட்டார் இல்லையா, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ என்று சொன்னார் இல்லையா, அந்த ஓல DRDO என்று நாங்கள் பதில் அளித்திருக்கிறோம். ஆக நமது மூளையை பயன்படுத்தி, நமது கல்வியை பயன்படுத்தி இந்த தேசத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று இளைஞர்களும் யுவதிகளும் யோசித்தார், மாணவர்களும் மாணவிகளும் இருந்திருந்தால் இந்த தேசம் உலகத்தின் மிக உன்னத வளர்ந்த தேசமாக வெகு விரைவில் மாறும். இப்போ சத்தியமங்கலத்தில் பிரிட்ஜ் இருக்கா? ஏதாவது ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் பேர் சொல்லுங்க. ஒரு அடையாள வழி சொல்லணும்னா சொல்லுவீங்க இல்லையா? இந்த பிரிட்ஜ் பக்கத்துல போயிட்டு வலது பக்கமா திரும்புங்கன்னா சொல்லுவீங்க இல்லையா? எங்க DRDO நிறுவனம் ஒரு பாலத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த பாலத்துக்கு பேரு ஆம்பிஃபியஸ் பிரிட்ஜ், நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய பிரிட்ஜ். என்ன சார், நீர்லையும் நிலத்திலும் ஒரு பாலம் எப்படி வேலை செய்யும்?
இப்ப இயற்கை பேரிடர் காலங்களில் வெள்ளத்தினால் பாலம் அடித்து செல்லப்படுகிற பொழுது போக்குவரத்து பாதிக்கப்படும். போக்குவரத்து என்பது சரக்குகள் மட்டுமல்ல, அந்த மீட்பு பணிகளுக்கான மீட்பு பொருட்களை கொண்டு வருகிற குழுவினர் கூட பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் குறித்த நேரத்திற்கு சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் உடனடி பாலங்கள் அமைக்கப்படும். அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலமா மிலிட்டரி பிரிட்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. மிலிட்டரி பிரிட்ஜ், ராணுவ பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ராணுவ பாலத்தை வடிவமைத்தது DRDO நிறுவனம் தான் என்பது பலரும் அறியாத செய்தி. அதுல இன்னொரு சிக்கல் உண்டு சார். ஆறு கரை புரண்டு ஓடுகிறது, பாலம் அடித்து செல்லப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் தற்காலிக பாலம் அமைக்கிறீர்கள், அடுத்த நாளே வெள்ளம் அதிகமாகி இந்த பாலத்தின் மேலே நீர் சென்றால் மறுபடியும் போக்குவரத்து தடை ஆகும் அல்லவா? இதற்கு ஏதாவது பதில் இருக்கிறதா என்றால் பதில் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், எங்களுடைய பாலத்தை தண்ணீரில் மிதக்கும் விதமாக உருவாக்கி இருக்கிறோம். அதிலே காற்றடைக்கப்பட்ட ரப்பர் உருளைகள் உண்டு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வெள்ளம் உயர உயர தாமரையினுடைய இலையும் உயர்ந்து கொண்டே இருக்குமா. இப்ப எங்களுடைய பாலத்தின் கீழே காற்று நிரப்பப்பட்ட ரப்பர் உருளைகள் இருக்கிறது. இப்ப நீர் மட்டம் உயர உயர என்ன ஆகும்? பாலமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆக யோசித்தால் எல்லாவற்றுக்குமான பதில் உண்டு. சரி சார், எவ்வளவு மீட்டர் நீளத்துக்கு நீங்க பாலம் போடுவீங்க? நம்மளால பெரிய ரொம்ப மிக மிக அகலத்தை கொண்ட ஆறுகளில் குறுக்காக பாலம் கட்ட முடியுமா என்றால், நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பாலத்தினுடைய நீளம் 100 அடி. 100 அடிக்கு பாலத்தை எவ்வளவு நேரத்தில் போடலாம் அப்படின்னா 9 நிமிஷத்துல இந்த பாலம் ரெடி ஆயிடும். தண்ணீர் மட்டம் உயர்ந்தாலும் பாலம் உயர்ந்து கொண்டே இருக்கும். சரி சார், அது ஒரு 200 அடி அகலம் உள்ள ஒரு ஆறாக இருந்தால் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வீங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கு. நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பாலம் வெறும் பாலம் அல்ல நண்பர்களே, இது ஒரு படகு. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பாலம் ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு செல்லலாம். அப்படி நாங்கள் இதை வடிவமைத்திருக்கிறோம். ஏறக்குறைய 40 டன் எடையை இதில் மேலே சுமத்தி ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு ஒரு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது செல்லும். சரி சார், நீரிலும் நிலத்திலும் சொன்னீங்க, இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நீர் சார்ந்து தானே அப்படின்னா, சரி, அந்த இடத்தில் வெள்ளம் வடிந்து விட்டது, வழக்கமான பாலம் மறுபடியும் சீரமைக்கப்படுகிறது. இந்த மிதக்கும் பாலத்திற்கு வேலை இருக்கிறதா இல்லையா? இன்னொரு இடத்துல இதற்கான தேவை இருக்குமா இருக்காதா? ஆக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், இந்த பாலத்தை அப்படியே மடித்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சத்தியமங்கலம் சாலையில் இந்த பாலம் பயணிக்கலாம். அப்படி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பாலமாக, மிதவையாக, படகாக, நிலத்தில் செல்கிற ஒரு கனரக வாகனமாக யோசியுங்கள் நண்பர்களே. சிந்தித்தால் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு மனிதனினுடைய மூளைக்குள் இருக்கிறது. இந்த மூளையை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலைகளை கல்வி கூடங்களும் பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் ஏற்படுத்தி தர வேண்டும். தண்ணீரை பற்றி பார்த்தோம், பாலத்தை பற்றி பார்த்தோம். பேச்சின் துவக்கத்தில் ஏவுகணை என்று சொன்னேன். ராணுவ ஆராய்ச்சியின் மக்கள் முகத்தை டார்ச் அடித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். கடல் கூட ஒரு போர்க்களம் தான் நண்பர்கள். கடலில் போர் கப்பல்கள் இருக்கின்றன. கடலில் மிதக்கிற நகரம் என்று சொல்லப்படக்கூடிய விமானம் தாங்கி கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். பெரிய நகரமே மிதந்து கொண்டிருக்கும். அந்த நகரத்திலிருந்து போர் விமானங்கள் மேல் எழும்பலாம், தரை இறங்கலாம். ஹெலிகாப்டர்கள் மேல் எழும்பலாம், தரை இறங்கலாம். அப்படிப்பட்ட
விமானம் தாங்கி கப்பல்கள் இந்தியாவிடமும் இருக்கின்றன. நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் எதிரிகளினுடைய நோட்டத்தை வேவு பார்க்கிற நீர்மூழ்கி கப்பல்கள் நமது தேசத்தின் எல்லைகளை பாதுகாவல் செய்து கொண்டிருக்கிற நீர்மூழ்கி கப்பல்கள் என்று கடல் அதுவும் ஒரு போர்க்களம் தான். தண்ணீர் தேசம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதுவும் ஒரு போர்க்களம் தான். இப்போ விமானத்தை கண்டுபிடிக்கும் போது நம்ம ரடாரை பயன்படுத்தும். ரடார் அலைகளை செலுத்தும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று சொல்வோம். மின்காந்த அலைகளை செலுத்தி அது ஒரு எதிரியுடைய விமானம் வந்தால் அந்த விமானத்தில் பட்டு பிரதிபலித்து திரும்பி வரும்போது, ஓஹோ, இங்கே ஒரு எதிரினுடைய விமானம் வந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் கடலில் மின்காந்த அலைகள் வேலை செய்வது கடினம். கடலில் எப்படி எதிரிகளினுடைய கப்பல்களை, எதிரிகளினுடைய நீர்மூழ்கி கப்பல்களை அல்லது கடலில் கூட ஏவுகணைகள் ஏவப்படும். அந்த ஏவுகணைகளுக்கு பெயர் மிசைல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கடலில் இருக்கக்கூடிய கடல் ஏவுகணைகள், நீர் ஏவுகணைகளுக்கு டார்பிடோஸ் என்று பெயர். அதை கப்பலிலிருந்து நாம் இயக்கலாம். கப்பலிலிருந்து இயக்கினால் அது கடலுக்குள் சென்று கடலிலேயே பயணித்து எதிரி நாட்டு கப்பலை தகர்க்கும், எதிரி நாட்டு நீர்மூழ்கியை தகர்க்கும், எதிரி ஏவிய இன்னொரு நீர் ஏவுகணையையும் அது தகர்க்கும். ஆனால் இதற்கெல்லாம் என்ன தேவை என்றால் கடலுக்கு அடியில் காதும் கண்ணும் தேவை. இதற்கு தான் என்ன பயன்படுத்துவார்கள் என்றால் சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் என்று. அது ஒன்றும் இல்லை, கடலுக்கடியில் நமக்கு காது வேணும். ஒரு எதிரி நாட்டினுடைய போர் கப்பல் வரும்போது அந்த போர் கப்பலினுடைய என்ஜின் இரைச்சலை ஏற்படுத்தும். அந்த இரைச்சலை நாம் கேட்டு பதிவு செய்து அது எங்கே வருகிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு பதிலடி கொடுக்க முடியும். எதிரினுடைய நீர்மூழ்கி கப்பலாக இருக்கலாம் அல்லது எதிரினுடைய நீர் ஏவுகணையாக இருக்கலாம். இப்போ இந்த சோனார்ல நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருளுடைய பெயர் ஹைட்ரோஃபோன். ஹைட்ரோஃபோன் தான் காது. நீர்மூழ்கி கப்பல் ஏற்படுத்துகிற சத்தம், நீர் ஏவுகணையில் என்ஜின் இருக்கும், அந்த என்ஜின் சத்தம், கப்பலுடைய சத்தம் எல்லாம் கேட்டு அதுதான் தகவலை கொடுக்கும். இந்த தொழில்நுட்பம் பூகம்பம் ஏற்பட்ட பகுதிகளில், பூகம்ப இடிபாடுகளில் சிக்கிய ஆயிரக்கணக்கான மனிதர்களை மீட்க இந்த கடலடி காது தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில், கட்டிடம் இடிந்து விழுந்த அந்த இடிபாடுகளில் சிக்கிய மனிதர்கள் சிக்கிய சூழல்களில், பூகம்பம் ஏற்பட்ட சூழல்களில் எல்லாம் இடிபாடுகளின் அடியில் சிக்கியவர்களுடைய முனகல் குரலோ, கூக்குரலோ, அபய குரலோ, அவர்களுடைய மூச்சு சத்தமோ, அவர்கள் பொருள்களை தட்டுகிற அந்த சத்தமோ யாருக்காவது கேட்க முடிந்தால் அவர்களை காப்பாற்றி விடலாம். ஆனால் நம்மளுக்கு கேட்காது. அதனால இந்த மீட்பு பணிகளில் மோப்ப நாய்களை பயன்படுத்துவார்கள். பயிற்சி பெற்ற காவல்துறையிலும் இராணுவத்தையும் சார்ந்த மோப்ப நாய்களை பயன்படுத்துவார்கள். மோப்ப நாய்கள் ஏறக்குறைய 6 மீட்டர் ஆழத்திற்கு உள்ளாக ஒரு மனிதன் சிக்கியிருந்தால் அந்த மோப்ப நாய் அந்த சத்தத்தை கேட்டுவிடும், அந்த மனிதனுடைய வாசனையை நுகர்ந்துவிடும். ஆனால் பெரிய பூகம்பம் ஏற்படும் பொழுது ஒரு நகரமே அழிவுக்குள்ளாகும். நிறைய மோப்ப நாய்களை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த தருணத்தில் பயன்படுத்த ஒரு கருவி, பல கருவிகள், தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட உயிர் காக்கும் கருவியை DRDO நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. இந்த கருவியினுடைய பெயர் சஞ்சீவினி. இந்த சஞ்சீவினி கருவி எப்படி வேலை செய்கிறது என்றால், அதனுடைய அடிப்படை தொழில்நுட்பத்தை நான் சொன்னா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. உங்க வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, கேஸ் லைட்டர் இருக்கு இல்லையா, கேஸ் லைட்டருடைய தொழில்நுட்பத்தில் தான் நாங்கள் இந்த சஞ்சீவினி என்கிற நிலத்திற்கு கீழே புதையுண்ட உயிர்களை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை கண்டுபிடித்தோம்.
ஆயிரக்கணக்கான உயிர்களை நாம் இதுவரை மீட்டிருக்கிறோம் நண்பர்களே. உயிர் கேட்கும் கருவிகள் மட்டுமல்ல, உயிர் கேட்கும் ஆயுதங்கள் மட்டுமல்ல, உயிர் காக்கும் பல படைப்புகளையும் தமது அறிவாயுதத்தால் இந்திய தேசத்தின் ராணுவ விஞ்ஞானிகள் படைத்தளித்திருக்கிறார்கள். எப்படி சார் இந்த கேஸ் ஸ்டவ் பிரின்சிபல், அது என்ன மேட்டர்? நீங்க ஒரு பொருள் சொல்ற, அது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல், பீசோ மென் பொருள். அந்த பொருள் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, அந்த பொருளை அழுத்தினால், அந்த பொருளின் மீது அடித்தால் அந்த பொருள் மின்சாரத்தை உருவாக்கும். உங்க வீட்டு லைட்டர்ல நீங்க என்ன பண்றீங்க, அதை அழுத்துறீங்க இல்லையா, டக்குன்னு சத்தம் வருது இல்லையா, அப்போ உள்ள there is a spring, ஒரு சுருள் வில் இருக்கிறது. அந்த சுருள் வில் ஒரு எடையை, உங்களுடைய அந்த லைட்டர்ல ஒரு பீசோ மெட்டீரியல் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பீசோ பொருள், அந்த பொருளின் மீது நீங்கள் அழுத்தும் போது அடிக்கப்படுகிறது. அடிக்கும் போது அந்த பீசோ பொருளினுடைய குணம் என்ன, அதை தாக்கினால், அதிர்வுகளின் அதன் மீது செலுத்தினால் மின்சாரம் உருவாகும். அந்த மின்சாரம் தான் ஒரு தீப்பொறியாக உங்க லைட்டர்ல இருந்து வெளியே வருது. அதை அடுப்பில் பொருத்தி நீங்கள் சமைக்கிறீர்கள். இந்த பீசோ பொருள் தான் நமது கடற்படை வீரர்கள் பயன்படுத்துகிற கடலுக்கு கீழான காது தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது. உங்க லைட்டர்ல நீங்கள் தாக்குகிறீர்கள், தாக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. வாகனத்தினுடைய சத்தம் ஒரு அலையினுடைய அதிர்வாக வரும். இந்த அதிர்வு இந்த பொருளில் பட்டாலே இந்த பொருள் மின்சாரத்தை உருவாக்கும். அந்த மின்சாரத்தை அளப்பதின் மூலம் எவ்வளவு தூரம் கப்பல் வருகிறது, எவ்வளவு வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காது தொழில்நுட்பத்தை தான் சஞ்சீவினியில் நாங்கள் வடிவமைத்தோம். அந்த சஞ்சீவினி ஒரு வாக்கிங் ஸ்டிக் போல, ஒரு கைத்தடியை போல, அது இந்த மாதிரி வளைத்துக் கொள்ளலாம். பிறகு இதை இழுத்தால் ஏறக்குறைய 10 மீட்டர் நீளத்திற்கு இடிபாடுகளின் உள்ளே இதை செலுத்தலாம். இதனுடைய முனை ஏறக்குறைய ஒரு 4 சென்டிமீட்டர், ஏறக்குறைய இந்த அளவுக்கு தான் அதனுடைய நுனி இருக்கும். கட்டிடத்தினுடைய இடிபாடுகள், பூகம்பத்தினுடைய இடிபாடுகள் மத்தியில் இதை வைத்து அதை நீட்டி உள்ளே செலுத்தினால் 10 மீட்டர் ஆழத்திற்கு இது செல்லும். அதனுடைய அந்த நுனியில் இருந்து 8 மீட்டர் ஆழத்திற்கு உள்ளே புதைந்திருக்கிற மனிதர்களுடைய சத்தங்களை நம்மால் கேட்டு அந்த உயிர்களை மீட்க முடியும். ஆக என் நண்பர்களே, இந்த தேசம் பல புதிய படைப்புகளை தினந்தோறும் படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த படைப்புகள் பொதுவெளியில் பேசப்படுவதில்லை. நீங்கள் பார்க்கிற ஊடகங்களில் இந்த படைப்புகள் விவாதிக்கப்படுவதில்லை. நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்திய தேசத்தின் அறிவியல் படைப்புகளை பற்றி இணையதளத்தில் நீங்கள் தேட வேண்டும். DRDO நிறுவனம், இஸ்ரோ நிறுவனம் உள்ளிட்ட பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் தேசத்தின் பல அறிவியல் பொறியியல் கண்டுபிடிப்புகளை நாட்டு மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும்படி, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பல படைப்புகளை முன்னெடுத்திருக்கின்றன. இதை பற்றிய DRDO நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் தமிழில் பல கட்டுரைகளை இது தொடர்பாக எழுதியிருக்கிறேன். பல நாளிதழ்களில், வெகுஜன ஊடகங்களில் தொடர்ந்து இந்த தலைப்பில் நான் பேசி வருகிறேன். நான் 13 நூல்களை அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கியம் சார்ந்து எழுதியிருக்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட வெளியே தெரியாத மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த புத்தகத்தின் பக்கங்களில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த விதைகள் வாசகர் வட்டம் புத்தக கண்காட்சியில் எனக்கு மட்டும் மேடையில் இடம் தராமல் என்னுடைய 13 நூல்களில் 2 நூல்களுக்கும் மேடையில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நிறைவாக எனக்கும் புத்தகங்களுக்குமான தொடர்பையும் நான் பேசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அரசு கிளை நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டேன். 8ஆம் வகுப்பில் துவங்கிய என் வாசிப்பு பயணம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது நண்பர்களே. என்னுடைய வீட்டில் தொலைக்காட்சி இல்லை. என்னுடைய வீட்டில் ஏறக்குறைய 3000 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் நண்பர்களே.
எனது வீட்டின் சாயங்காலங்களில் வரவேற்பறைகளில் கதாபாத்திரங்கள் பேசிக் கொள்வதில்லை, நாங்கள் உரையாடிக் கொள்கிறோம். எங்கள் பெற்றோரும் எங்கள் குடும்பத்தினரும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய தகவல்கள், தேசத்தினுடைய நடப்புகள், அரசியல் சூழல்கள், எதிர்கால பொருளாதார சிக்கல்கள் என்று குடும்பமாக நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். கதாபாத்திரங்கள் பேசிக் கொண்டிருப்பதில்லை. நான் தொலைக்காட்சி பார்த்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இருக்கும். தொலைக்காட்சி பார்க்காததால் குறைந்து விட்டதாக நான் கருதிக் கொள்வதும் இல்லை. தினந்தோறும் 2 செய்தித்தாள்களை படிக்கிறேன். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதில் ஒரு செய்தித்தாள் தமிழ் செய்தித்தாள், ஒரு செய்தித்தாள் ஆங்கில செய்தித்தாள். நான் பல ஊர்களுக்கு சென்று, நகரங்களுக்கு சென்று பலரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் சிலரை அறிமுகப்படுத்தும் போது சொல்வார்கள், இவர் தான் இந்த ஊரிலேயே பிரபலமான மருத்துவர். பேசும்போது தான் தெரியும் அந்த டாக்டர் செய்தித்தாளே படிக்காதவர். சொல்லுவாங்க, சார் இவர் தான் இந்த ஊர்லேயே மிக பிரபலமான தொழிலதிபர். ஒரு 5 நிமிஷம் பேசும்போது தெரியும் அவர் 10 வருஷமா செய்தித்தாளே படிக்காதவர். அவருக்கு அவர் வேலை உண்டு, அவருடைய வருமானம் உண்டு என்று சென்று இப்படி. அதுதான் நான் சொல்வேன், படிப்பது என்று ஒன்று இருக்கிறது, வாசிப்பது என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. படித்தவர்கள் பலர் வாசிப்பதில்லை. புரியுதா நான் சொல்ல வர்றது? படிப்பது ஒன்று. படித்தால், பாட புத்தகங்களை படித்தால் பட்டம் கிடைக்கும். பொதுவான புத்தகங்களை வாசித்தால் என்ன கிடைக்கும்? நான் 10ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்கிறேன், SSLC சர்டிபிகேட் எனக்கு கிடைக்கிறது. 12ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்கிறேன், +2 சர்டிபிகேட் எனக்கு கிடைக்கிறது. பட்ட படிப்பு புத்தகங்களை படிக்கிறேன், பட்டம் கொடுக்கிறார்கள். இந்த பொது புத்தகங்களை வாசித்தால் என்ன கொடுப்பார்கள் என்கிற கேள்வி பலருடைய மனதில் தொக்கி நிற்கிறது. எனது வாழ்க்கையே ஒரு உதாரணமாக என் வாழ்வின் சில பக்கங்களை உங்களுக்கு முன்பாக புரட்ட விரும்புகிறேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், BE இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வேலூர் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் படித்தேன். என்னுடைய இளம் பருவம் மிக மிக கடினமான சூழலில் இருந்தது. ஏனென்றால் நான் வட சென்னையின் குடிசை பகுதியில் பிறந்து வளர்ந்த ஒரு கால் சட்டை சிறுவன். எங்க வீட்டில் கரண்ட் கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்வை மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்து தேர்ச்சி பெற்றேன் நண்பர்கள். 12ஆம் வகுப்பு தேர்வு மண்ணெண்ணெய் விளக்கு. பொறியியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு வரைக்கும் மண்ணெண்ணெயிலேயே புத்தகங்களை மேய்ந்த மாணவன் நான். கல்லூரி படிப்பை முடிக்கிறேன். வேலூர் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு முடிவு வரும்பொழுது அரசு பொறியியல் கல்லூரியின் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறேன். தேர்ச்சி பெற்று வெளியே வருகிறேன். நெஞ்சு நிறைய கனவுகள், கண்கள் நிறைய ஆசைகள். என்ன ஆசைன்னா சயின்டிஸ்ட் ஆகணும். இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் 3 ஆசைகள் இருக்கும். பைலட் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும். எனக்கு ஆசை விஞ்ஞானி ஆகணும். BE முடித்துவிட்டு வெளியே வருகிறேன். விஞ்ஞானி ஆவதற்கு என்ன தேர்வு எழுத வேண்டும், எந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், எந்த நிறுவனம் அதற்கான தேர்வு நடத்துகிறது, எந்த புரிதலும் இல்லாத ஒரு இளைஞனாக சுட சுட பட்டம் பெற்ற ஒரு பொறியியல் பட்டதாரியாக வெளியே வந்தேன். முட்டி மோதி கல்லூரியிலே படிக்கும் பொழுதே இரவு 8 மணிக்கு நான் படிக்க தொடங்கினால் நான் படித்து முடிப்பதற்கு அதிகாலை 2 மணிக்கு படித்து முடிப்பேன். தினந்தோறும் படித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நான் அறிவாளி, புத்திசாலி எல்லாம் கிடையாது. ஆனால் நான் உழைப்பாளி. நிறைய அறிவு புத்தி இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் படிச்சிடலாம். எனக்கு அதெல்லாம் குறைவு. ஆனால் உழைக்க கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து அந்த பாடங்களையே திரும்ப திரும்ப படித்து அந்த கல்லூரியினுடைய முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெற்றேன். நிறைய படித்ததினால் அந்த வருடம் நடைபெற்ற சில நுழைவுத் தேர்வுகளில் நான் தேர்ச்சி பெற்று மத்திய அரசினுடைய ஒரு பொறியாளராக திருச்சியில் பணியமர்த்தப்பட்டேன்.
பயிற்சி பொறியாளராக இருக்கும் பொழுது எங்களுடைய பயிற்சி பள்ளியினுடைய நூலகத்தில் புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் இல்லையா, 8ஆம் வகுப்பிலிருந்து நான் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது, நான் டிவி பார்த்தது கிடையாது, பிற பொழுதுபோக்குகளும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரே பொழுதுபோக்கு வாசித்து அதான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வார், படித்தேன் படித்தேன் மண்டை வீங்கும் அளவுக்கு படித்தேன் என்று சொல்வார். பாரதிதாசன் சொல்வார், காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலை படி. என்னுடைய காலேஜில் நான் என்னுடைய நோட்டு புத்தகத்தில் ஒரு 4 வரி எழுதி வச்சிருந்தேன். ஏனென்றால் இளமை காலம், வாலிப பருவம், நான் வறுமையிலிருந்து வந்திருக்கிறேன், எனது பல தலைமுறைகளில் நான் தான் முதல் பட்டதாரி. அப்பொழுது எழுதி வைத்த 4 வரிகள், தானாக எதிர்வந்து திசை மாற்றும் புயல் மழையில் நானாக நான் வாழ்ந்து கரை சேர கூடாதா என்று எழுதியிருந்தேன். கரை சேர்ந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அப்பா அந்த நூலகத்தில் சனி ஞாயிறு எங்களுக்கு விடுமுறை என்பதனால் நான் புத்தகங்களை எடுத்து வாசிப்பேன். அப்பொழுது ஒரு புத்தகத்தை நான் தொட நேர்ந்தது. புத்தகத்தை வழக்கமா நம்ம புரட்டுவோம் இல்லையா, இந்த புத்தகம் என்னை புரட்டி போட்டது. புத்தகத்தை படிக்கிறேன், தாங்க முடியல. பல் துலக்கும் போது புத்தகம், காலை நடைபயிற்சியில் புத்தகம், எங்கள் பொறியாளர் பயிற்சி வகுப்பறையில் இந்த புத்தகம் என் அன்றாடங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது. அந்த புத்தகம் எது தெரியுமா? அக்னி சிறகுகள். எழுதினது யாரு? தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது என் நண்பர்களே, நான் விஞ்ஞானி இல்லை, நான் மத்திய அரசின் ஒரு பொறியாளர். முதல் முறையாக அப்துல் கலாமுடைய அந்த சிரிப்போடு புன்னகையோடு அந்த புகைப்படத்தை அட்டை படத்தில் பார்க்கிறேன். அந்த மனிதர் செய்த மகத்தான சாதனைகளை என்னால் நான் உறங்க முடியவில்லை. ஒரு மனிதன் ராமேஸ்வரத்தின் கடைகோடியில் பிறந்து வளர்ந்த இந்த கால்சட்டை சிறுவனால் உலகமே திரும்பி பார்க்கிற சாதனைகளை செய்ய முடியும் எனில், வடசென்னையின் குடிசை பகுதியில் பிறந்த என்னாலும் சாதிக்க முடியும் என்று உழைத்து எங்க தேர்வுக்கு பெயர் செட்டுன்னு ஒரு தேர்வு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க ராணுவ விஞ்ஞானி ஆகணும்னா செட்டுன்னு ஒரு தேர்வு எழுதணும். சயின்டிஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். லட்சக்கணக்கான மாணவிகள் விண்ணப்பித்த, பட்டதாரிகள் விண்ணப்பித்த அதில் அந்த தேர்வுக்கு நானும் விண்ணப்பிக்கிறேன். ஏனென்றால் தலைவர் அப்துல் கலாம் இருந்த பதவி இப்பொழுது விஞ்ஞானி பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்று நானும் விண்ணப்பிக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்திலிருந்து, அது எப்படி என்றால், முதலில் எழுத்து தேர்வு, பிறகு நேர்முக தேர்வு, பிறகு ஒரு கவுன்சிலிங் என்று வைப்பார்கள், பிறகு விஞ்ஞானியாக பணி ஆணை வழங்கப்படும். முன்னாடி எல்லாம் UPSC என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா, மத்திய பணியாளர் தேர்வாணையம். அந்த பணியாளர் தேர்வாணையம் மூலமாகத்தான் விஞ்ஞானிகளை பணியமர்த்தினார்கள். பிறகு இது தொழில்நுட்பம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த பணி என்பதனால் இதற்கு தனியாக சயின்டிஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று தேர்வு வைக்கப்பட்டு, அந்த ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் எழுதிய அந்த தேர்வில் 7 பேர் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள். சென்னையிலிருந்து 2 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 2 பேரில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒருவன் என்பதை போதுமான பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு கேள்வியை நம்ம பார்த்தோம் இல்லையா, படித்தால் பட்டம் கிடைக்கும், வாசித்தால் என்ன கிடைக்கும்? நான் படித்தேன், பட்டம் கிடைத்தது. அப்துல் கலாம் புத்தகத்தை வாசித்தேன், வாழ்க்கை கிடைத்திருக்கிறது நண்பர்களே. ஆக படியுங்கள், இளம் தலைமுறையினரை படிக்க உற்சாகப்படுத்துங்கள், குடும்பமாக உட்கார்ந்து படியுங்கள். என்னுடைய குடும்பத்தில், எங்கள் வீட்டில் டிவி இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் மாதம் ஒரு முறை நகரத்தில் இருப்பவர்கள் மாலுக்கு போவாங்க இல்லையா, மால் என்கிற அங்காடிகளுக்கு செல்லுகிற வழக்கம் இருக்கு இல்லையா. நான் சிறு வயது முதல் எனது பிள்ளையை மாதம் ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நூல் நிலையங்களுக்கு கொண்டு செல்வேன். அவங்க எவ்வளவு விரும்புகிறாங்களோ அவ்வளவு புத்தகத்தை வாங்கிக்கலாம். நானும் வாங்கிக் கொள்ளலாம், எனது மனைவியும் வாங்கிக் கொள்ளலாம், பிள்ளையும் வாங்கிக் கொள்ளலாம். மாதம் ஒரு முறை
அது புத்தக நாள் என்று நாங்கள் அறிவித்து புத்தக அங்காடிக்கு சென்று விருப்பம் போல புத்தகங்களை வாங்கி குவித்த நாட்கள் உண்டு. இப்பொழுதும் அது தொடர்கிறது. பயணங்களின் மூலமாக சில நேரம் தடைப்பட்டாலும் பல சமயங்களில் அது சாத்தியமாகிறது. ஆக புத்தகங்களோடு உங்கள் பிள்ளைகளை பழக்குங்கள். நீங்களும் பெரியவர்களும் புத்தகங்களை பிள்ளைகளுக்கு முன்பாக வாசிக்கும் பொழுதுதான் உங்களை பார்க்கிற பிள்ளைகள் அவர்களும் படிக்க வாசிக்க பழகுவார்கள். நீங்கள் கைபேசியின் கிலோமீட்டர் நீள திரையை தீண்டிக் கொண்டே இருந்தால் உங்களை பார்க்கிற பிள்ளைகளும் அதைவிட பல கிலோமீட்டர் நீள திரையை தீண்டிக் கொண்டே இருப்பார்கள். கேட்டால் நாங்கள் டச் ஸ்கிரீன் ஜெனரேஷன், நாங்கள் தொடு திரை தலைமுறை என்று சொல்வார்கள். நம்மெல்லாம் பிறக்கும்போது டச் ஸ்கிரீன் இல்லை, நமது பிள்ளைகள் டச் ஸ்கிரீன்ல தான் பிறக்கிறாங்க. ஆக என் நண்பர்களே, வாசிப்பை குடும்பமாக நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுக்கிற குடும்பம் வாழ்வியல் விழுமியங்கள் சார்ந்ததாக, உறவு முறைகளை பேணி காப்பதாக, அந்த மொழியின் கலாச்சாரத்தை காக்கிற ஒரு அமைப்பாக வளரும். நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய விதைகள் வாசகர் வட்டத்திற்கும் ஸ்ரீ சுந்தர் மஹால் நிறுவனம், இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த புத்தக கண்காட்சியின் வாழ்த்துக்களை சொல்லி, உள்ளுக்குள் உழல்கின்ற உங்கள் கற்பனைகள் உயிர் பெறுக, சொல்லுக்கு சிக்காத உங்கள் சொப்பனங்கள் மெய்ப்படுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு வரவேற்புரை. தொடர்ந்து ரொட்டேரியன் பி. சுந்தரமன் அவர்கள் ஐயாவை பற்றி